ஹலோ வணக்கம். இப்போ நம்ம போகிறது எப்படிலாம் வந்து சுவிங்கம் அதை பபுள் கம் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இதெல்லாம் பன்றி கொழுப்புலேருந்து தயாரிக்கிறாங்களா அப்படின்னு கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுவோம். அந்த அளவுக்கு பலவிதமான சுவிங்கம் நமக்கு தயாரிக்கப்பட்டு விற்கப்படுது. சுவிங்கம் அதாவது இந்த பபுள் கம் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது பல வகையான பொருட்களை கொண்டு கலக்கப்பட்டு இந்த சுவிங்கம் வந்து தயாரிக்கப்படுது. பாருங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு பயங்கர ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த பொருட்கள் எல்லாமே அந்தந்த நிறுவனங்கள் வந்து ரகசியமா வச்சிருக்கு. இது காரணம் வேறு நிறுவனம் இதை சேர்ந்து கண்டுபிடிச்சு இதை அப்படியே நகலெடுத்து அவங்க தயாரிச்சுறாங்க அப்படின்றது தான். அதனாலதான் என்ன கலக்குறாங்க அப்படின்றத நமக்கு வெளியில சொல்றது இல்ல. இந்த செயல்பாடு காரணமா அந்த தயாரிப்பு பற்றி ஒரு வதந்தி பரவுது. அதுதான் இந்த தயாரிப்புல பன்றி கொழுப்புல இருந்து தயாரிக்கப்படுது இந்த பபுள் கம் அப்படின்னு சுவிங் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. உண்மையிலேயே இதுல வந்து என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்றது தான் இந்த பார்ப்போம். சீனாவில் எப்படி இதெல்லாம் தயார் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. பொதுவாக பார்த்தோன்னா சுவிங்கம் சாப்பிடுவது நம்மள பலருக்கு மிகவும் பிடிக்கும். சுவிங்கம் அதாவது பபுள் கம் என்று சொன்னதும் நம் பிள்ளை பருவத்திலிருந்து பல மறக்க முடியாத நினைவுகள் நம் கண் முன்னே வந்து போகலாம். நம் சிறு பிள்ளையாக இருந்தபோது சுவிங்கம் சாப்பிட்டா அதை தவறுதலாக விழுங்கி விட்டா அது நம் வயிற்றுல நிரந்தரமாக தங்கிவிடும் அப்படின்னு நம் பெற்றோர்கள் நம்ம எச்சரித்தது நிச்சயமாக உங்களுக்கு நினைவிருக்கும். விவரம் தெரியாத வயதுல இதனை நினைச்சு நிச்சயமாக நம்ம பயந்திருப்போம். ஆனா பெரியவர்கள் ஆன பிறகு தவறுதலாக அதனை விழுங்கிவிடவே நம் பெற்றோர்கள் நம்மிடம் கூறியபடி எதுவும் ஆகவில்லை என்பதை நாம் உணர்ந்திருப்போம். இதுல இந்த சுவிங்கம் எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்க. முக்கியமாக சுவிங்கம் எப்படி தயாரிக்கப்படுகிறது? வாயில் போட்டு மெல்லக்கூடிய தன்மை கொண்ட கம்பேஸ் கொண்டு சுவிங்கம் தயாரிக்கப்படுது. இந்த கம்பால்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருப்பதற்கு அவற்றின் மீது ஒரு பவுடர் பூசப்படுது. வரலாற்றின் அடிப்படையில மரங்களிலிருந்து பெறக்கூடிய கோந்து கம்மாக பயன்படுத்தப்பட்டது. ஆனா தற்போது நாம் சாப்பிட்டு வரும் கம் பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் போன்றவை பயன்படுத்தி செயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த மெல்லக்கூடிய மவுத் பிரஷனரை விழுங்கிவிடக் கூடாது என்று சொன்னதற்கான காரணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கம்பேஸோடு தேவையான கலர் மற்றும் வாசனை பொருட்கள் சேர்க்கப்பட்டு அது சிமெண்ட் போல பரப்பி வைக்கப்படுது. சுவிங்கத்துல இனிப்பு சுவையை உண்டாக்குவதற்காக இந்த பொருட்களோடு குளுக்கோஸ் சேர்க்கப்படுது. இந்த பொருட்கள் அனைத்தும் 20 நிமிடங்களுக்கு ஒன்றாக சேர்த்து கலக்கப்படுது. பிறகு இவற்றோடு டெக்டோஸ் என்ற இனிப்பான் சேர்க்கப்படுது. பொருட்கள் அனைத்தையும் ஒன்றாக கலக்கும் போது வெப்பம் காரணமா அதில் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்தும் உருகிய நிலைக்கு மாறுது. பின்னர் இதுதான் டீப் மாதிரி நீளமா வரும். இதுதான் துண்டு துண்டா கட் பண்ணி தனித்தனியா மடிச்சு வைக்கப்படுது. முக்கியமாக ஒருபோதும் சுவிங்கத்தை விழுங்கி விடாதீங்க. ஏனெனில் அது பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர். இதுக்கு பலவிதமான மூலப்பொருள் வந்து பயன்படுத்துறாங்க. எம்ஓஎம் மற்றும் எலாஸ்டோமர் அப்படின்னு 3 முக்கிய கூறுகளை இந்த பிசின்ல கலக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ரப்பரை நெகிழ்வுத்தன்மையா மாத்துது. இதன் காரணமா தான் இது வந்து மெல்லக்கூடியதா மாறுது. இப்போது பாருங்க, இந்த சுவிங்கம் தயாரிக்கும் பணியில குறைவான நேரமே போதும், குறைவான செலவு தான் இதுக்கு வந்து ஆகுது. அதனாலதான் விலையும் ரொம்ப குறைவு. இத ஒரு பெரிய கோல்கானல்ல பிறகுதான் அவருடைய வண்ணம் வந்து சேர்க்கப்படும். இந்த வண்ணத்தை மனம் மற்றும் சுவையும் சேர்க்கப்படுது. இப்படி பல விதமா வந்து சேர்க்கப்பட்ட பிறகு குளுக்கோஸும் அதோட சேர்க்கப்படுது. அதனாலதான் இந்த சுவிங்கம் சாப்பிடும்போது நமக்கு இனிப்பு சுவை கிடைக்குது. பிறகுதான் இதெல்லாம் சாப்பிடுறோம். மேலும் இதெல்லாம் கலந்து 20 நிமிடங்களுக்கு சூடாக்கப்பட்டு கலக்கப்படுது. தோல் மாவு போல. பிறகு இந்த பிசைஞ்ச இந்த கலவை தான் தனித்தனியா ஒவ்வொரு நிறுவனமும் அதுக்கு தகுந்த மாதிரி எந்தத்தை வச்சு அழகா இது வந்து எப்படி வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்க. இப்படிதான் வந்து நீளமா வந்து இருக்கும். அதை வந்து துண்டு துண்டா கட் பண்ணி இதை பேக்கேஜ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மள இந்த பிரச்சனை நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.